ஹalleluya, praise the Lord. தேவஜனமே, இந்த காலையிலும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்க்க வந்திருக்கிறோன்ற சந்தோஷம் உண்டாக்குது. இந்த அப்பா நமக்காக காத்துட்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் அந்த நாளை ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய பலனும் நம்முடைய கோட்டையும் நம்முடைய நங்கூரமும் அவர் இருக்கிறார் என்பதை மறக்க வேண்டாம். கண்டிப்பாக ஜெயம் உண்டு. எவ்வளவு பெரிய குழப்பங்கள் இருக்கலாம், தடுமாற்றம் இருக்கலாம், பதிலே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், சூழ்நிலைகள் மாறுவதற்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கலாம். ஆனா நீங்க தெய்வ சமூகத்துல அந்த நாளை ஆரம்பிங்க, எல்லாம் மாறும். உங்களால என்னால முடியாது, இந்த கர்த்தரால முடியும். கூட எல்லாரும் சேர்ந்து இருதயத்தை உயர்த்தி எல்லாரும் வாயத்திறந்து சோத்திரம் பண்றீங்களா? அப்பா, சேனைகளின் கர்த்தரே, பரிசுத்தரரே, எல்லாவற்றிலும் எல்லாவுமாக இருக்கிறவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஓ, தேங்க்யூ ஜீசஸ். ஆமென், ஹalleluya, ஆமென். நன்றி நன்றி ராஜா. ஆமென். ஓ, தேங்க்யூ ஜீசஸ். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே, சோத்திரமே சோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். சொல்றீங்களா? சோத்திரமே ஷலமதி வரமா ஓ சக்தி செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தே உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பேன். ஆமென். நான் உயிர் பிழைத்தே உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். நாம் உதவி பெற்றோம், உயிர் உள்ளவரை அவரை துதிப்போம். எத்தனை பேரு இந்த நேரத்தில் அர்ப்பணிக்கிறீங்க? தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தீ, தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தீ, தந்தையை உந்தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை, என் தந்தையை உந்தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. என சேர்ந்து சோத்திரமே சோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஓ, நன்றி அப்பா, மறவாமல் செலுத்துகிறோம், செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தே உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். நான் உயிர் பிழைத்தே உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். அந்த அப்பனே ராஜா, உயிர் உள்ளவரை உண்மை துதிப்பப்பா. ஏன்னா உங்க கருத்திலிருந்து எங்களுக்கு உதவி வந்தது, உங்க கருத்திலிருந்து எங்களுக்கு தயவு வந்தது. ஆமென். ஒரு தகப்பனாக தோளின் மேல் சுமந்து நடத்தி வந்தீரேன். ஒரு அன்னையை போல அரண்ட வேளையிலும் எங்களை இறுக்கமாக அணைத்து நடத்தினீரே. உங்க இரக்கத்திற்காக, உங்க தயவுக்காக நன்றி. இந்த காலங்களில் அதை நினைத்து சோத்தரிக்கிறேன். ஆமென். பயங்கள் தடுமாற்றங்களை உதறிவிட்டு உங்களுடைய கிருபையை பார்க்கிறோம் அப்பா. ஆமென். தொடர்ந்து ஒரு வார்த்தையில எங்களை பலப்படுத்துங்க.
இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கண்டிப்பா கர்த்தர் நம்மளை கரம் பிடித்து நடத்துவார். ஆமென். தேவ மக்களே, சங்கீதங்களின் புஸ்தகம் 113 அதிகாரம் 7 வசனத்தை பார்ப்போம். 113:7. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்குகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஓ, தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய இருதயத்தை பார்த்தீங்களா? கர்த்தருடைய எண்ணத்தை பார்த்தீங்களா? நிறைய பேருக்கு கர்த்தருடைய இருதயத்தை தெரியாதனாலதான் பிரச்சனை. அவருடைய எண்ணத்தை புரியாதனாலதான் பிரச்சனை. அதனாலதான் குழப்பம், சந்தேகம், பயம், நடுக்கம். எவ்வளவு பேர் ஜெபம் பண்ணாலும் நம்பிக்கை வராது. ஏன்னா கடவுளை பற்றி தெரியல. ஆனா பாருங்க, இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, அவர் என்ன பண்றாராம், சிறியவனா ஆங்கில மொழிபெயர்ப்புல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னா புவர் பர்சன். அதான் சிறியவன் இல்லையா? வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை இல்லையா? நல்ல ஒரு பண வசதி இல்லை, நல்ல தங்குறதுக்கு இடம் இல்லை, சொந்த இடம் இல்லை. இவங்களுக்கு பேர் தான் புவர் பர்சன் இல்லையா? இன்னும் சில மொழிபெயர்ப்புல பார்த்தீங்கன்னா வேற மாதிரி வருது. அவுட் ஆஃப் டஸ்ட்ன்னு சொல்லிட்டு வருது. தூசி. அதான் சிறியவனை புழுதினான டஸ்ட். அவன் எந்திரிக்கிற இடம், உட்கார்ந்து இருக்கிற இடம் எல்லாம் புழுதி. எந்திரிச்சாலே புழுதி தான் வரும். அது எதை காமிக்குதுன்னா, ஒரு நல்ல விரும்பத்தக்க இடம் இல்லை, நல்ல ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் கிடையாது. யாரும் கவனிக்கல, எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, எப்பா சிறியவனே, நீ என்ன நம்பு, நான் உன்னை புழுதியில இருந்து தூக்குறேன்றார். நல்லா கவனிங்க. நீ எந்த இடத்துல இருக்கிறன்றது பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் தான் பிரச்சனை. ஆனா அந்த பிரச்சனையை டீல் பண்றதுக்கு என்னன்னா, உன் இருதயத்துல கர்த்தர் இருந்தா போதும். நீ எந்த இடத்துல வேணா இரு, ஒன்னா கர்த்தர் அந்த இடத்துல இருந்து தூக்குவார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? இன்னைக்கு நிறைய பேர், நான் இப்படி இருக்கிறேன் பிரதர், இப்படி இருக்கிறேனே தெய்வமே, என் சூழ்நிலை மாறலையே. அது பிரச்சனை இல்லை. நீ அந்த இடத்துலயும் கர்த்தரை நம்புறியா? அந்த இடத்துலயும் நீ கர்த்தரை சேவிக்கிறியா? அந்த இடத்துலயும் நீ கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறியா? ஏன் தெரியுமா? யோசேப்பு அவ்வளவு பெரிய உயர்வை பெற்றதுக்கு காரணம், அவன் இருக்கிற இடத்துல அவன் ஒரு கைதி தான், ஒரு அடிமை தான், சிறைச்சாலையில இருக்கிறான். ஆனா அங்கேயும் உண்மையா இருந்தான். பொய் பேசல, தாறுமாறா நடக்கல, உலகத்தோடு கூட ஒத்து போல. இல்ல, என் கர்த்தர் மாறாதவர், எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு இல்லையா? அந்த தரிசனத்தை நான் மறக்க மாட்டேன். இந்த தரிசனத்தை பிடிச்சுக்கிட்டேன், வாழ்க்கையில உயர்வு பெற்றது. ரெண்டாவது இந்த வசனத்துல வருது, எளியவனை. அப்படின்னா என்ன? நீடி பர்சன், அவுட் ஆஃப் டங்கல். அதாவது என்னன்னா, குப்பமேட்டு, குப்பையிலிருந்து. ஆங்கில மொழிபெயர்ப்புல டங் ஹில்னே போட்டிருக்கு. அப்படின்னா குப்பை மேடு. குப்பையை போட்டு போட்டு மலை மாதிரி உண்டு பண்ணி வச்சிருக்கிறான். குப்பை மலையில கிடக்குறியா இல்லையா? உன்னை எல்லாம் குப்பையா நினைக்கிறாங்களா? உன்னை யாரும் அசட்டை பண்ணல, ஏன்னா குப்பையில கிடக்குறியா? யாரும் அசட்டை பண்றாங்க, அது பெரிய பிரச்சனை இல்லை. உன்னை கண்டுக்காம இருக்கிறாங்களா, விட்டுரு. ஆனா உன்னை கவனிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு, உன்னை குப்பமேட்ல இருந்து தூக்குவார். ஆமே, ஹல்லேலூயா. அந்த வசனத்துல அடுத்த வசனம் 8ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவனை பிரபுகளோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான கர்த்தர் பாருங்க. எந்த பிரபுகள் மேன்மை தரிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறானோ அவனுக்கு நிகரா நம்மளை போய் உட்கார வைக்கிறாரு. இதுதான் கர்த்தருடைய செய்கை. நல்லா கவனிங்க, டிஃபரன்ஸ் இருக்குங்க கண்டிப்பா. மனுஷனுடைய செய்கைக்கும் கர்த்தருடைய செய்கைக்கும் there is a lot of difference. மனுஷன் கையில இருந்து வர்றதுக்கும் இந்த உலக கையில இருந்து வர்றதுக்கும் கர்த்தர் கையில இருந்து வர்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு எந்த கையில இருந்து நீங்க வாங்க போறீங்க? இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் உங்களுக்கு அதை செய்கிறார். அப்பா பிதாவே, இந்த வசனத்தை வாசிக்கும் போது இன்னைக்கு குப்பையில இருக்கிறவங்க, தேவனே, ஏழ்மையில இருக்கிறவங்க, நாங்க எல்லாரும் இந்த வசனத்தை வாசித்தோம்னா எங்க உள்ளம் துள்ளி குதிக்குது. ஏன்னா நீர் இறங்குகிறீர், நீர் தயவு பாராட்டுகிறீர். இன்றைக்கு முதல் பிள்ளைகளுக்கு தயவு பாராட்டு, அவங்க ஸ்தானத்தை உயர்த்து, அவங்க கண்ணீரை துடையும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.